அமெரிக்கால சிம்சன்ஸ் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் இருக்குது. இந்த கார்ட்டூன்ல உலகத்துல ஃபியூச்சர்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. இதுல டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆகுறத ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் வாட்ச் வேர் பண்ணுவோங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் நம்ம டைப் பண்றப்ப டெக்ஸ்டிங்ல ஆட்டோ கரெக்ட் ஃபீச்சர் இருக்குல்ல, அத வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. வீடியோ கால் சர்வசாதாரணமா வேர்ல்டு ஃபுல்லா பேசுவாங்கிறத பல டிகேட்ஸ்க்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி போயிட்டு இருக்கிறத பார்த்தா இனிமேலும் உலகத்துல என்னென்ன நடக்குங்கிறத இந்த சிம்சனை பார்த்தா தெரிஞ்சிருங்கிறது தான் அமெரிக்கால நிறைய பேரோட நம்பிக்கையா இருக்குது. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are at the year end. சோ எல்லாருக்குமே இந்த சீசன்ல ஒரே கேள்விதான் இருக்கும், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கப்போ ஃபியூச்சர்ல இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு சிம்சன்ஸ் ஒரு பஞ்ச் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணிருக்காங்க. லைக் ஒரு 20 சிம்சனோட கார்ட்டூன்ல இருந்து ஒரு 20 ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம மேக் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் அவங்க காமிச்சிருக்காங்க, அப்போ இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு. ஏன்னா ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆவாருங்கிறத ட்ரம்ப் அரசியலுக்குள்ள வராதுக்கு முன்னாடியே சொன்னவங்க தான் இந்த சிம்சன்ஸ். சோ சிம்சனோட ப்ரெடிக்ஷன்ஸ் மொத்தமா நான் சொல்ல போறேன். அதுல நெக்ஸ்ட் 365 டேஸ்ல எது நடக்க போகுதுன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்க. முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கிளாரிஃபை ஆயிடுவோம். சிம்சன் ப்ரெடிக்ஷன் எந்த ஒரு ஜாதகத்தை பேஸ் பண்ணியோ ஜோசியத்தை பேஸ் பண்ணியோ கிடையாது. அதோட ரைட்டர்ஸ் உலகம் போகிற போக்க பார்த்துட்டு அப்போ இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னா அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அததான் அவங்க கார்ட்டூனா உருவாக்குறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் டைம் அவங்க இப்படிதான் நடக்கும் அவங்க நினைக்கிறது, அவங்க யூகிக்கிறது. ஓகேவா, அவங்களோட கால்குலேஷன்ஸ் கரெக்டா இருந்தா அதேதான் உலகத்துல நடக்குது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளையிங் கார்ஸ் as டெய்லி டிரான்ஸ்போர்ட். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஈவிய பத்தி அதிகமா பேசிட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்துல பைக் வாங்க போறோம் இல்ல கார் வாங்க போறோம்னா மைலேஜ் பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரேஞ்ச பத்தி கேட்டுட்டு இருக்கோம். ஒரு பேட்டரி எவ்வளவு நேரத்துக்கு வண்டியோட எவ்வளவு நாளைக்கு தாங்கும். சோ திடீர்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கண்ணு முன்னாடி கோவிட் அப்போ நம்ம இவ்வளவு ஈவிய பத்தி பேசல. கோவிட் முடிஞ்சு ஒரு 2-3 வருஷத்துல வேர்ல்டு ஃபுல்லா ஈவி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிளையிங் கார்ஸ். இந்த ஈவிஸ் எப்படி இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப நார்மல் ஆயிட்டு இருக்கும், எலக்ட்ரிக் கார்ஸ் நார்மல் ஆயிட்டு இருக்கும், எலக்ட்ரிக் பைக்ஸ் நார்மல் ஆயிட்டு இருக்கும். அடுத்து ஃபிளையிங் கார்ஸ் ரொம்ப காமன் ஆயிடும். ஃபிளையிங் பைக்ஸ்னா பைக்லயே போற கிடையாது. ஃபிளையிங் டாக்ஸிஸ் ரொம்ப சின்னதா 2 பேர் உட்காந்து போற மாதிரி, அந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிளையிங் மெத்தட்ஸ்ல தான் மக்கள் ஃபியூச்சர்ல ஒரு இடத்துல நடந்து போவாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு, வீட்டுல இருந்து டியூஷனுக்கு, டியூஷன்ல இருந்து மறுபடியும் விளையாடுறதுக்கெல்லாம் பறந்து பறந்து போனீங்க எப்படி இருக்கும்? பேசிக்கா டிராபிக் பிரச்சனை கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிடும். இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்சன்ஸ் ப்ரெடிக்ட் பண்றாங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஸ்ல மனிதர்கள் பெர்மனண்டா வாழ ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி சிம்சன்ஸ் ப்ரெடிக்ட் பண்றாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இலான் மஸ்க் எப்படியாவது மார்ஸ்ல தாண்டா நான் உயிரை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து அதுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட ப்ரெடிக்ஷன் உண்மையிலே நடந்துரும் போல, அவரோட உழைப்பு உண்மையிலே நடந்துரும் போல. சோ சிம்சன்ஸ் என்ன சொல்றாங்க, ஹியூமன்ஸ் எப்படி இன்னைக்கு நம்ம ஒரு காலகட்டத்துல ஒரு கான்டினென்ட்ல இருந்தோம், ஆப்பிரிக்கால இருந்து இன்னைக்கு ஏசியா வரோம், அமெரிக்கால வாழ்றோம், அப்புறம் நாடுகளை நம்ம நிறைய பிரிகிறோம். இந்த மாதிரி எப்படி ஒரு புது இடங்களை போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோமோ அதே மாதிரி நம்ம எர்த்ல இருந்து கிளம்பி நம்ம மார்ஸையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செட்டில் ஆகி இங்க எப்படி நம்ம இந்தியன்ஸ் அமெரிக்கன்ஸ் சொல்றோமோ ஒரு காலகட்டத்துல மார்ஸ்லயே பிறந்து வளரக்கூடிய குழந்தைங்களா உருவாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்சன்ஸ் ப்ரெடிக்ட் பண்றாங்க. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ரோபோட் சர்வன்ஸ் அட் ஹோம். வீட்டுல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை செய்யறதுதான். சோ யாரு ஒரு பாத்திரத்தை கழுவுறது, யாரு துணியை துவைக்கிறதுங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மெஷின் வந்தாலும் அந்த சுவிட்சை போட்டு ஆஃப் பண்றது யாருங்கிறது வீட்டுல எல்லாருக்குமே ஒரு காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்குது. நீ பண்ண மாத்தி விட்டுட்டே இருக்கும். கரெக்டா, ஃபியூச்சர்ல இது எல்லாத்தையுமே ரோபோட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். மனுஷங்க வீட்டு வேலையை செய்ய மாட்டாங்கிறதுலாம் சிம்சன்ஸோட மூணாவது ப்ரெடிக்ஷன். சோ ஒரு துவைக்கிறதா இருக்கட்டும், டோரை திறக்கிறதா இருக்கட்டும், ரிமோட் எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், ஏசி போடுறதா இருக்கட்டும், நீங்க உங்க தம்பி தங்கச்சி அப்பா அம்மா வேலை தேவையில்லை, அதை ரோபோட் செய்ய ஆரம்பிச்சிருமா. அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரையோஜெனிக் ஃப்ரீசிங். இத பத்தி நம்ம தனியாவே ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். ஃபியூச்சர்ல மனிதர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் புதைக்கப்பட மாட்டாங்க, எரிக்கப்பட மாட்டாங்க, அவங்கள கம்ப்ளீட்டா உடைய வச்சிருவாங்களாம். சோ கம்ப்ளீட்டா எக்ஸ்ட்ரீம் கோல்டு டெம்பரேச்சர்ல உடலை ரிசர்வ் பண்ணி வச்சிருவாங்க, பதப்படுத்தி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இந்த உடலை உயிர்ப்பிக்கிறது எப்படிங்கிற டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் இறந்து போன இப்போ ஒருத்தவங்க இறந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபேமஸான யாராவது ஒரு பர்சன் வச்சுக்கோங்க இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்கள புதைக்காம எரிக்காம அவங்கள பதப்படுத்தி பத்திரமா வச்சிருக்காங்க. பதப்படுத்துறாங்க, அவங்களை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா, உறைஞ்சு போய் வச்சிருக்காங்க. ஓகேவா, கம்ப்ளீட்டா அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ பல 1000 வருஷம் கழிச்சு இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் வந்துடும். அப்போ இப்போ இறந்து போறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள அப்போ உயிரோட திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்சன் ஒரு ப்ரெடிக்ஷன் மேக் பண்றாங்க. அஞ்சாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் வாட்டர் சிட்டிஸ் ஃபார் ஹியூமன்ஸ். இன்னைக்கு மனுஷங்க வாழ்றதுக்கு தாயில வாழ்ந்துட்டு இருந்தோம், இன்னைக்கு மலை மேல வாழ்ந்துட்டு இருக்கோம். மலை மேல வாழ்ந்துட்டு இருக்கவங்க எப்படியாவது இன்னும் பயங்கரமா வாழணும்னு சொல்லிட்டு தனித்தனி ஐலாண்ட்ஸ் எல்லாம் துபாய் கிட்ட உருவாக்கிட்டு இருக்காங்க. இதோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா
தண்ணிக்குள்ளேயே ஹியூமன்ஸ் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு அப்படி நிலத்துல வாழ்றது ஃபேஷனா இருக்கும், அதே மாதிரி ஃபியூச்சர்ல தண்ணிக்குள்ள வாழ்றது ஒரு ஃபேஷன் ஆயிடும். தண்ணிக்குள்ள மனிதர்கள் வாழ்றதை ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்சனோட ப்ரெடிக்ஷன் இருக்கிற 6th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் ஆஃப் ஹியூமன்ஸ். ஒரு சின்ன ரூம்ல இருந்து எடுத்துட்டு இருக்கேன். இதை நீங்க உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு இருக்க முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட நம்ம எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்த இப்படிங்கிறதுக்குள்ள பார்க்க முடியும்னா எப்படி அவங்களால இமேஜினே பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரிதான் இப்போ நம்ம இதை இமேஜின் பண்றது கஷ்டமா இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படிங்கிறதுக்குள்ள நீங்க அங்கேயே நீங்க வந்துட முடியும், இந்த ரூம் இங்க என்கிட்ட வந்து நிக்க முடியும். இப்படிங்கிறதுக்குள்ள என்னால இங்கே இருந்து உலகத்துல ஏதோ ஒரு மூலைக்கு போய் நிக்க முடியும், மாஸ்க்கு போக முடியும். டெலிபோர்டேஷன் அப்படியே மொத்தமா இன்னொரு இடத்துக்கு வேகமா போகக்கூடிய ஏதாவது ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருவாங்க. சோ டெலிபோர்டேஷன் வந்து பயங்கர பாசிபிள் ஆயிடும் சொல்லிட்டு சிம்சன் ப்ரெடிக்ட் பண்றாங்க. 7th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சல் பேசிக் இன்கம் வில் ரீப்ளேஸ் ஜாப்ஸ். இதை வந்து இப்ப கூட எலான் மஸ்க் பாட்காஸ்ட்லயும் பேசியிருந்தாங்க. ஃபியூச்சர்ல ஐ திங்க் இது 2026 கூட வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். இப்ப நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் தராங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய தொகை தராங்க. அந்த மாதிரி நிறைய பேர் மக்களுக்கு பே பண்ணிட்டே இருக்காங்க. பை டிஃபால்ட் நீங்க இங்க வாழ்றதுக்காக உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு தொகை தரப்படும், உங்களோட உரிமை இது நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. இன் ஃபியூச்சர் எல்லாருக்குமே ஒரு மினிமம் மணி வந்து கவர்மெண்ட் வந்து அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து யாருனாலும் அந்த பேசிக் லைஃபை பாக்குறதுக்கு, பேசிக்கான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு எந்த வேலையும் பார்க்க தேவை இருக்காது. அதுக்கு மேல ஏதாவது வேணும்னாதான் வேலை பாக்குற தேவையே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th ஒன் வந்து ஏஐ ஜட்ஜஸ் டு ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ் இன் கோர்ட். இன்னைக்கு கூட நீங்க பார்க்க முடியும் நிறைய கேஸ் கோர்ட்டுக்கு போச்சுன்னா இல்ல இது சரியான ஜட்ஜ்மெண்ட் தப்பான ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லிட்டு மக்கள் கூட நிறைய டிபேட் நடந்துகிட்டே இருக்கும். பட் ஒரு ஏஐக்கு வந்து எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. ஏன் இந்த டிபேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜட்ஜி வந்து யாருக்காவது ஃபேவரா இருக்காரா, அந்த ஜட்ஜி தப்பா ஒண்ணு சொல்லிட்டாரா, அந்த ஜட்ஜோட ஃபேமிலி யாரு, ஃப்ரெண்ட்ஸ் யாரு, இதெல்லாம் நம்ம நோண்டி பார்த்துட்டு இருக்கோம். பட் கம்ப்யூட்டர் கிட்ட போயிடுச்சுன்னா அதுக்கு இமோஷன்ஸே கிடையாது, அது வந்து ஒரு ரோபோட். கரெக்டா? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏஐ வந்து ஜட்ஜஸா நிறைய கோர்ட்ல ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மனிதர்கள் எல்லாமே ஒரு மனுஷன் சொல்றதை கேட்கறத விட ஏஐ சொல்றத கேட்பாங்க. ஏன்னா அதுக்கு பயஸ் கிடையாது, அதுக்கு பாரபட்சம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஏஐ கிட்ட மனிதர்கள் போக ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஏஐ கோர்ட் வந்து உருவாகிறது ரொம்ப சீக்கிரமா நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. 9th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின் சிப்ஸ் வில் பிகம் நார்மல் ஃபார் எவ்ரிஒன். இப்ப வந்து முதல்ல நம்ம வந்து ஒரு போன் வந்து லேண்ட்லைன் கனெக்ஷனா இருந்துச்சு, அப்புறம் அது கார்ட்லெஸ் ஆச்சு, அப்புறம் வந்து அது ஒரு ஸ்மார்ட் போன் ஆச்சு, இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் வந்துருச்சு, ஏர்பாட்ஸ் வந்துருச்சு, ஸ்மார்ட் வாட்ச் வந்துருச்சு. இது அப்படியே நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்குல்ல, தூரத்துல இருந்து கை இப்படி இப்போ நம்ம வேற பண்ண ஆரம்பிச்சிட்டோம் டெக்னாலஜியை. அடுத்த ஸ்டெப் வந்து சிப்பா நம்ம மூளைக்குள்ளேயே வச்சிருவோம். உங்க பிரெயின் வந்து டைரக்டா டெக்னாலஜியோட கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு சிப்பை வந்து பிரெயின்குள்ள வச்சுட்டோம்னா நீங்க வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நீங்க வந்து 5G கனெக்ஷன் இருக்கும், 6G கனெக்ஷன் இருக்கும், நீங்க டைரக்டா இன்டர்நெட்டோட நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்கு இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு விஷன் ப்ரோ தேவை, இல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தேவை, ஸ்மார்ட் போன் தேவை, எதுவுமே தேவை. நீங்க யோசிச்சீங்கனாலே அவங்க கிட்ட பேச முடியும். ஏன்னா உங்க பிரெயின்ல ஒரு சிப் இருக்கும், அவங்க பிரெயின்ல ஒரு சிப் இருக்கும். அப்புறம் 2 பேருமே வந்து கம்யூனிகேஷன் டிவைஸாவே மாறிடுவோம். நம்ம தான் போனே, நம்மளுக்கு ஒரு போன் தேவைப்படாது, நம்ம தான் சிம் கார்டு மாதிரி நம்ம சிப்பை போட்டுப்போம். சோ அதுவும் நடக்கும் அப்படிங்கிறது வந்து சிம்சனோட ஒரு ப்ரெடிக்ஷன். 10th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கேஷ்லெஸ் வேர்ல்டு, ஜீரோ பிசிக்கல் மணி. இன்னைக்கே கிட்டத்தட்ட நம்ம அப்படிதான் இந்தியால வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க போனாலும் நம்ம ஜிபே தான் யூஸ் பண்றோம், எங்க போனாலும் கார்டு தான் யூஸ் பண்றோம். இன்னமுமே வந்து நம்ம ஒன்னு 2 இடத்துல நம்ம கேஷ் யூஸ் பண்றோம். கரெக்டா? இன்னும் எனக்கு தெரிஞ்சது 2026 நடக்க வாய்ப்பு இருக்குது. கேஷ்லெஸ்ஸா வந்து வேர்ல்டே மாறிடும். அது வந்து கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணி மாத்தணும்னு அவசியம் கிடையாது. போக பார்த்தா நம்மளுக்கே தெரியுது. எனக்கு உண்மையில எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சம்டைம்ஸ் வந்து சென்னையில எங்கேயாவது ஊர்ல போறப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்கப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு ஹெல்ப் கேக்குறாங்கன்னா, கேஷ் கேக்குறாங்க, நல்ல சிக்னல் எல்லாம் வந்து கேட்பாங்கல்ல, அப்போ கொடுக்கணும்னு தோணும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா வேலை எடுத்து வந்து பார்த்தா கையில காசே இருக்காது. அப்போ வந்து அவங்க ஜிபே அதுன்னு கேட்டு அதுல சிக்னல் போடுவோம், கொஞ்சமா கமோஷனா இருக்கும். இதுக்காக இப்போ கொஞ்சம் கேஷ் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். பட் பாயிண்ட் இஸ் அந்த கேஷ் வந்து யார்கிட்டயுமே நீங்க இருக்கிறது கிடையாது. கரெக்டா? சோ வேர்ல்டுல ஃபியூச்சர்ல சுத்தமா கேஷ்லெஸ்ஸா மாறிடும் அப்படிங்கிறாங்க. 11th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பெட்ஸ் வச்சிருக்கிறவங்களா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அனிமல்ஸ் வில் ஸ்டார்ட் டாக்கிங் டு ஹியூமன்ஸ் வித் டிரான்ஸ்லேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நாய் எப்படி கத்துச்சுன்னா அது சேடா இருக்குது, இது சந்தோஷமா இருக்குது. ஒரு சிங்கம் வந்து சந்தோஷமா இருக்குது. ஒரு குரங்கு வந்து ஒரு இணையம் தேடுது. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த சவுண்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கரெக்டா? இது எல்லாத்தையுமே ஏஐயா இருக்கட்டும், டெக்னாலஜியா வச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி அது என்ன சொல்ல வருது, உங்க பெட் வந்து உங்ககிட்ட பேசினா எப்படி இருக்கும், அது என்ன ஃபீல் பண்ணுதுன்னு உங்ககிட்ட பேசினா எப்படி இருக்கும். அனிமல்ஸ் வந்து ஹியூமன்ஸ் கிட்ட பேசுற டெக்னாலஜி வந்துருங்கிறதுதான் நெக்ஸ்ட் மிகப்பெரிய ப்ரெடிக்ஷன். 12th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் இம்ப்ளான்ஸ். இது வந்து ஃபியூச்சர் கிடையாது, இது 2026 நான் சொல்றேன். ஏன்னா ஆல்ரெடி ஏர்போர்ட்ஸ்ல இந்த ஃபீச்சர் வந்துருச்சு, கூகுள் பட்ஸ்ல இந்த ஃபீச்சர் இருக்குது. நீங்க இப்ப இந்த காதுல நம்ம மாற்றோம்ல, அந்த ஏர்போர்ட்டை மாட்டிட்டு யாராவது ஒருத்தங்க சைனீஸ்ல பேசுறாங்கன்னா
ரியல் டைம்ல உங்களுக்கு அது இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ கேட்கும். அந்த டெக்னாலஜி ஆல்ரெடி வந்துருச்சு. அது இன்னும் லான்ச் ஆகி யூஸ்க்கு வரணுமே தவிர இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை வந்து சிம்சன்ஸ் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. 13th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ஆட்டோமேஷன் ஆஃப் ஸ்கூல்ஸ். இப்போ வந்து ஸ்கூலுக்கு போனா கூட நிறைய டைம் வந்து ஸ்கூல்ல டீச்சர் என்ன சொல்றாங்க சாப்டரை மட்டும் எழுதிட்டு வந்துட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு யூடியூப்லயும் சாட்ஜிபிடிலையும் தான் என்ன சப்ஜெக்ட்ங்கிறத படிச்சிட்டு இருக்காங்க. இன் ஃபியூச்சர் கம்ப்ளீட்டா டீச்சர்ஸே இல்லாத ஸ்கூல்ஸ் ரன் ஆயிடும். கம்ப்ளீட்டா ஏஐ வந்து சொல்லி தர ஆரம்பிச்சவங்க ஒரு ஃபியூச்சரையுமே வந்து சிம்சன்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14th ஒன் வந்து ஹோலோகிராம் பீப்புள் ரீப்ளேசிங் பிசிக்கல் பிரசன்ஸ். எப்படி டெலிபோர்டேஷன் ஒரே இடத்துல இன்னொரு இடத்துக்கு நினைச்ச உடனே போக முடியும்னு சொல்றோமோ அதே மாதிரி நம்ம போகணும்னு தேவை கிடையாது. இப்ப இந்த வீடியோவே இருக்குல்ல, இந்த வீடியோ வந்து நீங்க போன்ல பாத்துட்டு இருக்கீங்க ஒரு டிவில பாத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு பதிலா உங்க கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டேபிள்ல இருந்து ப்ரொஜெக்ஷன் அடிச்சு நான் உங்ககிட்ட நின்றுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கிட்ட லிட்டரலா ப்ரொஜெக்டர்ல ஒரு ஹியூமன் உங்ககிட்ட நின்றுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இந்த வீடியோவை வந்து நான் உங்ககிட்ட 360 டிகிரில நான் உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்கேன். அப்ப எப்படி இருக்கும்? எந்திரன் படத்துல ஒரு சீன் காமிப்பாங்க, இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து இப்படி மேல அடிக்கும்ல. சோ அந்த மாதிரி வந்து ஹோலோகிராம் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது 26 நடக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. 15th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலாவுல வந்து தீம் பார்க் இருக்கிற மாதிரி ஒரு ஃபன்னியான ப்ரெடிக்ஷன். ஆஸ்ல வாழ ஆரம்பிச்சா நிலாவுல தீம் பார்க் கட்ட வேண்டியதான். 16th ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் குளோனிங் பிகம்ஸ் லீகல் அண்ட் நார்மல். இன்னைக்கு நம்ம மனிதர்களை குளோன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய சட்டங்கள்லாம் நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. குளோனிங்கே தப்பு. உங்களை மாதிரி இன்னொருத்தவங்க உருவாக்கிட்டா உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குது? அந்த மாதிரி பண்ணக்கூடாதுலாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது. பட் ஃபியூச்சர்ல குளோனிங்க நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் இருக்காருன்னா அவர் இறந்து போக போறாருன்னா அவரோட நாலேஜ் நம்மளுக்கு தேவைன்னு நினைச்சுன்னா ஒரு மாதிரி இன்னொருத்தர நம்ம கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம் யங்கர் வெர்ஷனா. சோ குளோனிங் வந்து ரொம்ப நார்மல் ஆயிடுங்கிறது அடுத்த ப்ரெடிக்ஷன். 17th ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா மைண்ட் அப்லோடிங். இறப்புங்கிறது உடலுக்கு தான். சோ ஒருத்தவங்க இறந்து போறாங்கன்னா என்ன ஆகுது? உங்களோட லிவரோ ஹார்ட் ஏதோ ஃபெயில் ஆகுது கரெக்டா? அப்படி ஃபெயில் ஆகுறப்போ பிரெயின் உங்களோட நாலேஜுக்குள்ள உங்களோட தாட்ஸை வந்து நீங்க இன்டர்நெட்டுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாதே கிடையாது கரெக்டா? உங்களுக்கு கான்சியஸ்னஸ் வந்து இன்டர்நெட்டுக்கு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மரணம் கிடையாது. அந்த மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து டிஜிட்டலா எல்லாருமே ஒரு இன்டர்நெட்டுக்குள்ள வாழ ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ப்ரெடிக்ஷன் இருக்குது. 18th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரன் தாட் மானிட்டரிங். இப்போ வந்து கவர்மெண்ட் இப்ப யூஎஸ் என்ன சொல்றாங்க, உன் சோசியல் மீடியால நீ என்னென்ன போஸ்ட் பண்ணிருக்கேன்னு பாக்கணும். 8 வருஷத்துக்கு முன்னாடி நீ யாரை சப்போர்ட் பண்ணன்னு பாக்கணும். இதெல்லாம் நான் பார்த்துதான் உன்னை நான் என் நாட்டுக்குள்ள அலோவ் பண்ணுமா வேணாமான்னு யோசிப்பேன். ஏன் நாட்டுக்குள்ள நீ என்ன பண்றங்கிறத நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்கல்ல. இன் ஃபியூச்சர்ல கவர்மெண்ட்ஸ் வந்து நீங்க என்ன யோசிக்கிறீங்க, எந்த அரசாங்கத்துக்கு எதிராக யோசிக்கிறீங்க, நீங்க எங்கேயும் டைப் பண்ண வேணா எங்கேயும் போஸ்ட் பண்ண வேணா, நீங்க என்ன யோசிக்கிறீங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பயங்கரமான ஒரு மேட்டரா இருக்குது. வந்துச்சுன்னா முக்காவாசி பேர் காலின்னு நினைக்கிறேன். 19th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ மேனுவல் டிரைவிங். which is true. அது ஆல்ரெடி வந்துருச்சு. இது இன்னும் நார்மல் ஆயிடும். யாருமே ஃபியூச்சர்ல கார் ஓட்ட மாட்டாங்க. 2025ல நிறைய பேர் ஓட்டுறது கிடையாது. நிறைய இடத்துல டெஸ்லா வந்து தானா தான் ஓடிட்டு இருக்குங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மஹிந்திரா டாடா வரைக்கும் நிறைய ஏடாஸ் தான் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோமேஷன் டிரைவிங் நிறைய கொண்டு வராங்க. இன் ஃபியூச்சர் சுத்தமா யாரும் வண்டி ஓட்ட மாட்டாங்க. டிரைவர் வேலை அப்படிங்கிற ஒரு வேலை வந்து நிறைய இடத்துல இல்லாம போக வாய்ப்பு இருக்குது. இன் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் 3-4 இயர்ஸ் ரொம்ப வருஷம்லாம் கிடையாது. எப்படி ஈவி வந்து திடீர்னு வந்துருச்சோ அந்த மாதிரி இதுவும் வர வாய்ப்பு இருக்குது. ஐ பிலீவ் திஸ். ரொம்ப ஆனஸ்டாவே இது வர ரொம்ப சீக்கிரமா வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் சூஸ் பாடிஸ் லைக் ஸ்கின்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து வயசாயிடுச்சுன்னா அவங்க வேற ஒரு உடல் வேணும்னா அவங்க இன்னொரு ஒரு உடலை ஆர்டர் பண்ணி அந்த உடலுக்குள்ள வந்து அவங்க போய்க்கலாம். தட் இஸ் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்ல இருந்து ஸ்கின் டிரான்ஸ்பிளான்ட்ல இருந்து மேஜரா பாடியை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்க முடியும். வயசான தோற்றம் இல்லாம யங்கரா கால் வலிக்குதுன்னா வேற கால் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொம்மைங்களை எல்லாம் பிச்சு போட்டு மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணால அந்த மாதிரி ஹியூமன்ஸ் வந்து உயிரை மட்டும் ஹோல்டு பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ப்ரெடிக்ஷன் இருக்குது. இதுல 2026ல நடக்கும்னா நான் எதை நம்புறேன்னு பாத்தீங்கன்னா டிரைவர்லெஸ் கார்ஸ் ஆல்ரெடி இன்னும் 2026ல இது ரொம்ப பெருசாக போகுது. இந்தியா ரெண்டாவது வந்து ஹோலோகிராம் ரொம்ப சீக்கிரமா வரும். விஷன் ப்ரோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுக்குள்ள வந்து ரொம்ப ரியலா இருக்குது. ஐ ஆம் க்ளோசர் டு தட் நம்ம நினைக்கிறேன். நம்ம அதுக்கு கிட்ட போயிட்டு இருக்கோம்னா இன்ஸ்டன்ட் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் உலகத்துல டிராவல் பண்றவங்களுக்குலாம் லாங்குவேஜ் பேரியர் இருக்காது. அது 2026ல நடந்துரும். கம்ப்ளீட் கேஷ்லெஸ் வேர்ல்டு ஆல்ரெடி அப்படிதான் இருக்குது. அது இன்னும் பெருசாக போகுது. ஏஐ ஜட்ஜ் நான் கோர்ட்ல அபிஷியலா லீகலா அதை ஃபாலோ பண்ணல. பட் மனசளவுல நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை ஏஐ கிட்ட தான் சொல்றோம். அதுதான் நம்ம யாரை ஏமாத்துறாங்க, யார் நம்ம போய்க்கிறாங்கன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குது. அண்ட் ரோபோட் சர்வன்ஸ் அட் ஹோம் இன்னைக்கு வந்து வேக்யூம் கிளீனரா வந்து ரோபோட் தான் சுத்திட்டு இருக்குது. வாஷிங் மிஷின் வந்து இன்னவே அது வந்து ஒரு ரோபோட் தான். அது துவைக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இதெல்லாம் தனித்தனியா இருக்குது. இது மெரிச்சாகிறது வந்து நெக்ஸ்ட் இயர் நம்ம இன்னும் க்ளோசரா போவோம்னு நினைக்கிறேன். இது என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து எது 2026 நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அதை சமன்டா சொல்லுங்க. எந்த ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு நீங்க எக்ஸைட்டடா இருக்கீங்கிறதையும் சொல்லுங்க. எந்த ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து கண்டிப்பா நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.